உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, ஜனனி எதுக்கு மலேசியா போகணும்? அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்றேன்டா, அப்பா ஒரு முடிவெடுத்தா அதை இவ மாத்துவாளா? அப்படி என்ன முடிவை மாத்திட்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சந்திச்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. அது அப்பா முடிவுக்கு எதிரானது இல்லையா? சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? காவேரிக்கு நல்லது தானே செஞ்சிருக்கா. அதெல்லாம் நினைச்சு நீங்க பெருமைப்பட தானே செய்யணும். என்னடா இப்படி பேசுற? காவேரிக்கு எது நல்லதுன்னு அப்பாக்கு தெரியாதா? தெரியலையே. தெரிஞ்ச அந்த கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா நடத்த அவர் அவசரப்பட்டிருக்க மாட்டாரு. வேற யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு வந்த ஒருத்தவங்க கிட்ட நிச்சயம் பண்ணிருக்காரு. இது சரிதானா? அதை யாரும் கேட்க மாட்டீங்களா? டேய், அப்பா எதை செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வாரு. சரி, என்ன காரணம்? அதையாவது சொல்ல சொல்லு. இல்ல காரணத்தை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்ல சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குறேன். அத சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவாரு. எப்ப? இதுதான் சொல்ல வேண்டிய நேரம். ஏய், பெத்த பொண்ணு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி அடறா, சாப்பிடவும் இல்ல. தெளிவான காரணத்தை இப்பதானே சொல்லணும். இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவ வாழ்க்கை நாசமானதுக்கு அப்புறம் சொல்லுவாரா? நல்லா இருக்குப்பா உங்க கதை. டேய் சிவா, அப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரா? இல்லல்ல, அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவருக்கு ஏதாவது சொல்ல முடியாத காரணமா கூட இருக்கலாம். ஆமா, பெரிய சிதம்பர ரகசியம். அந்த காரணம் எதுவா வேணா இருக்கட்டுமா. காவேரிக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா எப்படிமா அந்த பையனுக்கே கட்டி கொடுக்க அப்பா முடிவெடுக்கலாம்? எனக்கு சத்தியமா புரியலமா. இதுக்கு தேவையில்லாம ஜனனிய பலிகடாக்குறது. அடடா, அற்புதமான அறிவு. காவேரி, பிரச்சனை எவ்வளவு மோசமாகுதுன்னு பாருங்க. ஹலோ, பேசாம வாய மூடிட்டு இருங்க. இது எங்க குடும்பத்து விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? எங்க நீங்க தேவையில்லாம தலையிட்டு இன்னும் புது சிக்கலை உண்டாக்காதீங்க. சித்தி, இவங்க ஏதோ பேசுறாங்க. நீங்க உள்ள போங்க சித்தி. எங்க நில்லுங்க. இன்னும் பேசியே முடிக்கல. முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பாட்டு உள்ள போறீங்க. சிவா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் கொஞ்ச நாள் மலேசியால இருந்துட்டு வாங்க. அம்மா, அண்ணனை தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. நான் தாம்மா காரணம். ஏய், நீ வாய் மூடு. எதுவும் பேசக்கூடாது. அவங்க முதல்ல மலேசியாக்கு கிளம்பிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் கிளம்ப முடியாது. நான் மலேசியாவுக்கும் போக முடியாது. இந்த கல்யாணத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து நடத்தவும் முடியாது. சிவா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோன்னு நடந்துக்காத. அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. அதை யாரு பேசுறது? வாங்க மாமா, வாங்க. காவேரி என் தங்கச்சி. அவ கல்யாணம் எடுத்தோம் கவுத்தோன்லாம் நடக்காது. சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கும். ஆனா இப்ப அந்த ரவுடி பையன் இருக்கானே, இவன் கூட இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும். வாய்ப்பே இல்ல மாமா. நான் நடக்க விட மாட்டேன். ஏய், நாங்க நடத்துவோம்டா. யாரு? நீங்களா? நடத்துங்க பாக்கலாம். பெரிய பிரச்சனையாகும்டா. குடும்பத்துக்கு பேர் கெட்டு போயிடும். எல்லாத்தையும் விட என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். இவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சா அதோட இந்த குடும்பமே செதஞ்சு போச்சு. எல்லாம் உன்னாலதான். அமராவதி, இந்த கை நீட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அமராவதி, யார் மேல கை வைக்கிற? ஐயோ, விடுங்க சிவா. மாமா விடுங்க. விடுங்க நாங்க. என்னையா பண்ணுவ? சிவா, சிவா கேள் பண்றீங்க. விடுங்க மாப்ள. சிவா சண்டை போடுங்க. ஏய், ஏன் வீட்டுக்காரன் மேலேயே கை வச்சுட்ட? நீ உருப்படுவியா? உன் பொண்டாட்டி சொல்லிதானே இதெல்லாம்? அவன் நல்லா இருப்பாளடா. டேய், இனிமே நீ என் தம்பியே இல்லடா. என் மூஞ்சிலேயே முழிக்காத. டேய் சிவா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. என்னம்மா? நான் என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே நடக்குது.
டேய் வேணாண்டா, இந்த கல்யாணம் நடக்கட்டும்டா. அம்மா அவளுக்கு டேய், இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க அப்பாவை சாகடிச்சிடாதடா. அம்மா உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான். இந்த மாதிரி இடிபடுறதே என் வாழ்க்கையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை மாத்த முடியுமா? நான் இத்தனை வருஷமா அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த கல்யாண விஷயத்துல அவரை மாத்த முடியாதுன்னு. என்ன பண்றது? நான் உனக்காக பேசுவேனா இல்ல அவருக்காக பேசுவேனா? யாருக்காகன்னுடா நான் பேசுறது? உன்கிட்ட தானடா விட்டு கொடுத்து போக சொல்ல முடியும். அவர்கிட்ட என்னால சொல்ல முடியுமா? சொல்லு. சொன்னது அவர் கேட்பாரா? அம்மா யோ அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா சாரிம்மா, ரொம்ப சாரிம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. எதுக்காகடா ஜனனி அவங்க கிட்ட பேச போனா? ஐயோ அம்மா, நான் சென்னை மேல எந்த தப்பும் இல்லைம்மா. நான் அவங்கள தேடி பேசுறதுக்காக போலம்மா. ஏற்கனவே காவேரி புலம்பிக்கிட்டே இருந்தா செத்து போவேன் அது இதுன்னு. நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காமா அவன். அதை பார்த்து தான் ஜனனி அவ பின்னாடியே போய் அவளை காப்பாத்துறதுக்காக தான் போயிருக்கா. கூட்டிட்டு வர்ற வழியில கோயில வச்சு அவங்கள பார்த்துருக்கா. பார்த்த இடத்துல இவ பேசியிருக்கா. டேய், சில விஷயங்களை பேசாம இருக்கிறது நல்லதுன்னா அந்த விஷயங்களை நம்ம பேசாம இருந்துடணும். இப்ப பாரு, அவங்க ஜனனி கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசினதுதான் பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது உங்க அப்பா கிட்ட போகும். அவரை நாம எப்படி சமாதானப்படுத்த போறோம் சொல்லு? சரிதாம்மா, இனிமே நான் கவனமா இருக்கேன்மா. இல்லடா, நீ அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாதுடா. நீ அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு அப்படியே பதறுதுடா. அம்மா என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? இல்லம்மா, நீ ஏன் சொல்லு. நான் என்னைக்காச்சும் எனக்காகன்னு சண்டை போட்டிருக்கேன்னா? நான் காவேரிக்காக தானேம்மா இவ்வளோ பேசினேன். அப்பா அதை புரிஞ்சுக்கலையேம்மா. இங்க பாரு சிவா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இனிமே நீ இந்த கல்யாண விஷயத்துல தலையிடக்கூடாது. அம்மா எந்த நிமிஷம் நீ யார் கூட சண்டை போடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.